எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்னோபால் புக்கை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோங்க. நான் படித்ததுலேயே பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி படித்தது தானுங்க. படிக்க படிக்க வந்து கையெல்லாம் வந்து அப்படியே புல்லரிச்சிருச்சுன்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுங்க. இந்த கதையை நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் கேட்கணும் அப்படின்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா, ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு ஸ்னோபால் அப்படிங்கிற ஒரு சாப்டரில் பாகம் 1லேருந்து பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா இது பஃபட்டோடைய வாழ்க்கை வரலாறை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொரு விஷயம் நடந்திருக்கு. ஒவ்வொன்றுக்கும் சம்மந்தம் இருக்குங்க. அதனால் நீங்கள் இடையில பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியாது. அதனால பாகம் 1லேருந்து பார்த்துட்டு வாங்க. வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். கண்ணெல்லாம் கொஞ்சம் செவந்திருக்குது, கொஞ்சம் சளி இருக்குதுங்க, கொஞ்சம் அடிக்கடி இருமல் வரும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. கண் செவந்திருக்கிறதுனால பயங்கரமாக சரக்கு அடிச்சிருக்கிறேன்னு நினச்சிக்க வேணாம். சரிங்களா? போகலாங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரோஸ் அப்படிங்கிற ஒரு சிறுமி அவங்க எங்கே பிறக்கிறாங்க அப்படின்னா ரஷ்யாவில் வந்து பிறக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 7 சகோதரர்கள். எங்கே வாழ்கிறாங்க அப்படின்னா ஒரு சாதாரண ஒரு ஓலை குடிசையில் தரையில் வக்கிப்பில போட்டு வக்கிப்பில் மேலே படுத்து தூங்குற அளவுக்கு தான் வந்து அவங்களுடைய வசதி வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க அப்பா மிகப்பெரிய ஒரு ஏழை. அதனால அப்போ நம்ம ரஷ்யா அப்படின்னு எடுத்துட்டோம்னாவே வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி நாள் வந்து குளிர் பிரதேசம் அதிகமாக தான் இருக்கும். அப்போ வக்கிப்பில்ல படுக்கிறப்ப எவ்வளோ குளிர் இருந்திருக்கும், எவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருந்திருப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் இந்த விஷயத்துலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அந்த காலகட்டங்களில் அதாவது 1890 அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா யூதர்களுக்கு எதிரான நிறைய வன்முறைகள்லாம் வந்து ரஷ்யாவில் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அப்போவே வந்து அந்த குழந்தை என்ன நினைக்கிது அப்படின்னா, நம்ம எப்படியாச்சும் அமெரிக்காவுக்கு போயிடணும் அப்படின்னு நினைக்கிது. எப்படி அமெரிக்கான்னு ஒரு நாடு இருக்குதுன்னு அந்த குழந்தைக்கு தெரிஞ்சிச்சுன்னு தெரியல. ஏன்னா ரஷ்யா இருக்குது ஒரு கோட்டில், அமெரிக்கா இருக்குது இன்னொரு கோட்டில். ஸோ இப்படி காலங்கள் ஓடிட்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு கிளர்ச்சி நடக்குது. அந்த கிளர்ச்சியில் முக்கியமான நிறையா இடங்களில் வந்து ஊர்களில் வந்து எரிக்கப்படுது, சூறையாடப்படுது. ஸோ அந்த டைமில் அந்த குழந்தை என்ன பண்ணுது அப்படின்னா, கையில் ஒரு ரப்பர் செப்பலை எடுத்துக்கிட்டு நடந்து போகுது 80 கிலோமீட்டர் தாண்டி. ஏப்பா அதான் கையிலே ஒரு ரப்பர் செப்பல் இருக்கே, காலில் போட்டு நடந்தால் என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? ஏன்னா அந்த செருப்பு வந்து தேஞ்சு போயிருமாமா. அந்த செருப்பு தேயக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த 13 வயசு குழந்தை வந்து அந்த செப்பலை கையில் எடுத்துக்கிட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகுது. அங்கே போய் ட்ரெயினில் ஏறி சீட்டுக்கு அடியை ஒளிஞ்சிக்கிட்டு, அதாவது டிக்கெட்டை எடுக்காமல் அந்த குழந்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 கிலோமீட்டர் பயணம் செஞ்சு இன்றைக்கி இருக்கக்கூடிய பெலரஸ் அந்த நாட்டுக்குள்ளே போய் இறங்குது அந்த குழந்தை. சரிங்களா? அந்த குழந்தை இறங்கி அங்கே போயிட்டு அந்த ஒரு சாயங்கால நேரமும் ஒரு இருட்டு ஆகக்கூடிய நேரம் சாயங்காலம் இருக்க அந்த 2 கேட்ட நேரம்னு வைங்களேன், ஒரு 6-7 மணி வச்சுக்கலாங்களேன் நம்ம ஒரு படி. போயிட்டு ஒவ்வொரு வீடாக கதவை தட்டுது. எந்த வீடுமே வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-25 வீடு தட்டினதுக்கப்புறம் ஒரு 26வது வீட்டில் இருக்கக்கூடிய நபர் வந்து கதவை வந்து திறக்கிறாரு. காது காட்டிகிட்டே இருக்குங்க. கதவை வந்து திறக்கிறாரு. திறந்த உடனே அந்த குழந்தை என்ன சொல்லுதுன்னா, நான் வந்து ஒரு பிச்சைக்காரி கிடையாது, என்னை வந்து உங்கள் வீட்டில் தங்க வச்சுக்குங்க, உங்களுக்கு ஏதாச்சும் வேலை இருந்தது அப்படின்னா நான் அந்த வேலையை நான் செய்கிறேன், அந்த வேலை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னை நீங்கள் உங்கள் கூடயே தங்க வச்சுக்கோங்க அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது. அந்த குழந்தைக்கு அப்போ வந்து வயசு வந்து 16, தனியாக 300 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போயிருக்குது. முன்ன பின்ன போன இடம்னு தெரியாது. சரிங்களா? ஓகேன்னு அவருமே வச்சுக்கிட்டாரு. அடுத்து அவர் வந்து ஒரு துணிக்கடை மாதிரி ஒன்று வச்சுட்ருக்காருன்னு வைங்களேன். அடுத்த நாள் காலையில் அந்த குழந்தை வேலை செய்ய ஆரம்பிக்குது. வரவங்களுக்கெல்லாம் வந்து துணி எடுத்து காமிக்கிறது எல்லாமே சூப்பராக பண்ணுது. கணக்கு போடுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே பென்சிலை எடுத்து கணக்கு போட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இந்த குழந்தை வந்து மனக்கணக்குலேயே வந்து போட்டு பில்லு எவ்வளோன்னு சொல்லிடுது. ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னே கடைக்காரருக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு. சரி நீ வந்து என் கடையிலேயே வந்து வேலை செஞ்சுக்கோ அப்படின்ட்டு அந்த குழந்தைகிட்ட வந்து அந்த கடைக்காரர் சொல்லிடுறாரு. அப்படி ஒரு வருடங்கள் உருண்டு போகுது. ஒரு 3-4 வருடங்கள் கழித்து பார்த்திங்க அப்படின்னா அதே ஊரில் காலனி, அதாவது செப்பல்லாம் வியாபாரம் பண்ணக்கூடிய இஸ்டாப்பர் அப்படிங்கிற ஒரு நபர் கூட வந்து திருமணம் ஏற்படுது. திருமணம் நடந்துருச்சு. சரிங்களா? இப்போது கொஞ்ச நாள்லேயே வந்து இந்த ரோஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவருடைய கணவரை வந்து அமெரிக்காவுக்கு வந்து இல்லீகலாக அனுப்பிச்சி வச்சுறாங்க. நீ முன்னால் போங்க, நான் வந்து பின்னாலேயே வந்து பணத்தையெல்லாம் சேர்த்திட்டு நான் வந்து அமெரிக்காவுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் ஒரு வருஷமாக என்னமோ வந்து அந்த குழந்தை பணம் சேர்த்திட்டே இருக்குது. இப்போ அந்த குழந்தைக்கு வந்து ஒரு 20 வயசு ஆயிடுச்சு. சரிங்களா? பணம் சேர்த்திட்டே இருக்குது. பணம் பெருசாக வந்து சேர்த்தி முடிக்க முடியலை.
அதே காலகட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா, ரஷ்யால ஒரு முக்கியமான ஒரு அதிபர வந்து முக்கியமான ஒரு பொறுப்பாளர் இருக்கக்கூடிய ஆட்சியாளர வந்து கொலை பண்ணிடுறாங்க. நாடே வந்து தீக்கிரையாகுது. ஸோ இதுக்கு மேல இங்க இருக்க முடியாது அப்படின்னு அந்த ரோஸ் நெனச்சதுக்கப்புறம், அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அங்க இருந்து பெலாரஸ்ல இருந்து சைனாக்கு போகக்கூடிய ஒரு ட்ரெயின்ல ஏறிர்றாங்க. ஏறி போயிட்டுருக்கும் பொழுது, அதாவது ரஷ்யாவுக்கும் சைனாவுக்கும் ஒரு பார்டர் வரும் பார்த்துருக்கீங்களா? அந்த பார்டர்ல ஒரு ராணுவ அதிகாரி வந்து இந்த பெண்மணிய தடுத்து நிறுத்தும் பொழுது, அந்த ரோஸ் என்ன சொல்றாங்க அப்டின்னா, "இது மாரி ராணுவத்துக்கு தேவையான தோலெல்லாம் போய் நான் வாங்க போறேன். அதனால என்னைய விடுங்க" அப்படின்னு கேட்குறாப்படி. உடனே அந்த ராணுவ அதிகாரியும் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு, "சரி நீ போ" அப்படின்னு தாட்டி விட்டுறாங்க. இந்த இடத்துல ரோஸ் அவங்க என்ன சொல்றாங்க அப்டின்னா, "ஒண்ணா அந்த அதிகாரி நான் சொன்னத நம்பியிருக்கணும். இல்ல அப்டின்னா, என் மேல அனுதாபப்பட்டு இந்த நாட்ட விட்டு போறக்கு அனுமதிச்சிருக்கணும்" அப்படின்ட்டு தான் சொல்றாங்க. சரிங்களா? ஸோ ஓகே. இப்போ இந்த ட்ரெயின் என்ன பண்ணுது அப்டின்னா, சைனாக்குள்ள போயிருது. கிட்டத்தட்ட வந்து ரஷ்யாவ விட்டு ரொம்ப தூரம் தள்ளி வந்துட்டாங்க. அப்போ ரஷ்யா, பெலாரஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒரே நாடு தான். ரொம்ப தூரம் தள்ளி வந்ததுக்கப்புறம், ஆ ஒரு கடற்கரை பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. அங்கிருந்து ஒரு கப்பல் வந்து யுஎஸ்க்கு போகுது. அது வந்து ஜப்பானிய கப்பல். அது வந்து என்ன அப்டின்னா, நிலக்கடலை வந்து ஏத்திட்டு யுஎஸ் போகுது. இப்போ அந்த ரோஸ் என்ன பண்றாங்க அப்டின்னா, தெரியாமத்தனமா வந்து யாருக்குமே தெரியாம அந்த கப்பல்ல சரக்கு கப்பல்ல ஏறி ஒளிஞ்சுக்கிறாங்க. ஒளிஞ்சுட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 வார காலங்கள் வந்து அந்த கப்பல் வந்து நடுக்கடல்ல பயணம் செய்யுது. அ அதாவது என்னைக்குமே வந்து பார்த்தீங்க, இப்ப எனக்கெல்லாம் பார்த்தீங்க அப்டின்னா, நான் நிலத்திலேயே வாழ்ந்து பழகுனவன். திடீர்னு போய் கடலுக்குள்ள போனேன் அப்டின்னா, எனக்கு மயக்கம், வாந்தி எல்லாமே வரும். ஸோ அதே பிரச்சனைய தான் வந்து ரோஸும் வந்து கஷ்டப்படுறாங்க. எந்த சாப்பாடு உள்ள போக மாட்டேங்குது. தண்ணி குடிச்சாலும் வாந்தி வருது. உயிரே போகக்கூடிய நிலைமையில தான் வந்து ரோஸ் வந்து அந்த இடத்த வந்து கடந்து போயிட்டுருக்காங்க. எப்படியோ 6 வாரங்கள் கழிச்சு கரைய அடையிறாங்க. கரையை அடையும் பொழுது பார்த்தீங்கன்னா, உடம்பெல்லாம் வந்து மெலிஞ்சு போயி, மூஞ்சியெல்லாம் வீங்கி போயி, ஸோ அந்த மாரி ரொம்பவே ஒரு கொடுமையான ஒரு சூழ்நிலையில தான் வந்து ரோஸ் வந்து அந்த அ கரைய கடக்குறாங்க. அங்க போனோனயுமே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, மைக்ரன்ட்ஸ் ஆனவங்களுக்குன்னே வந்து தனியா ஒரு அசோசியேஷன் இருக்கு. அந்த அசோசியேஷன்ல போயிட்டு அவங்க ஹஸ்பண்ட் எங்க இருக்காங்க தேடி கண்டுபிடிச்சு போறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் எங்க இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு குப்பை அள்ளக்கூடிய ஒரு தொழில்ல செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து இருக்கிறாங்க. எப்படியோ வந்து ஹஸ்பண்ட பார்த்து செட்டில் ஆயிறாங்க. அப்பாடா! நமக்கு பரவால்ல அப்படின்னு. ஆனா என்னதான் இருந்தாலும் அவங்களுக்கு ரஷ்யன் லாங்குவேஜ் மட்டும் தான் தெரியும். இங்கிலீஷ் வந்து தெரியாது. ரொம்பவே சிரமப்படுறாங்க. இதற்கிடையில வந்து ஒரு பெண் குழந்தை வந்து பிறந்துருது. அ அவங்க ஹஸ்பண்ட் கூட நல்லா இங்கிலீஷ் பேசுறாங்க. இவங்களுக்கு வந்து என்னதான் சுட்டு போட்டாலும் என்ன மாரி இங்கிலீஷே வரமாட்டேங்குது. சரிங்களா? ஸோ அது ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது, அவங்க முதல் பொண்ணு வந்து கிண்டர் கார்டன் போகுங்க. போயிட்டு இதுதான் இப்படி இங்கிலீஷ்ல இதுதான் ஸ்பூனு, இதுதான் வந்து சோப்பு, இதுதான் சேரு இப்படின்னு வந்து எக்ஸ்ப்ளைன் பண்றாங்க. எக்ஸ்ப்ளைன் பண்ணி அந்த கிண்டர் கார்டன் புக்க வச்சு தான் வந்து கத்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு வைங்களேன். ஒரே நிமிஷங்க. ஆடு பயிற்சி முடிக்கிட்டு வந்துர்றேன். இப்படியே வந்துங்க அ நாட்கள் ஓடிட்டு இருக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா, ரோஸ்க்கு வந்து மேலும் ஒரு 3 குழந்தைகள் பிறக்குறாங்க. அதில வந்து ஒரு ஆண் குழந்தை. அந்த ஆண் குழந்தையோட பேர் வந்து லூயிஸ். இந்த மொத்த கதையிலுமே வந்துங்க லூயிஸ் தான் வந்து முக்கியமான கதாபாத்திரம். சரிங்களா? அ லூயிஸ என்னைக்குமே ஞாபகம் வச்சுக்கங்க. அ இப்படி பிறக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அ நம்ம கணவருக்கு வந்து ரோஸோட கணவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வருது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, பான் மசாலா. என்ன சொல்றாருன்னா, ரோஸ் கிட்ட பான் மசாலா வந்து திவாலே ஆகாத ஒரு கம்பெனி. எங்கேயுமே வந்து நம்ம திவால் ஆகி நம்ம பான் மசாலா கேள்விப்பட்டதே இல்ல. அதனால நம்ம வந்து ஒரு பான் மசாலா கடைய வச்சு நடத்தலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க. சரி அப்படின்ட்டு ஒரு பான் மசாலா கடைய வந்து வாடகைக்கு எடுத்து நடத்துறாங்க. வருமானம் ஒண்ணும் பெருசாவெல்லாம் இல்லைன்னு வைங்களேன். ஒரு சிம்பிளா தான் போயிட்டுருக்குது. ஓகே. கைக்கு தேவையான அளவுக்கு பணம் இருக்கு. செலவுக்கு கைக்கு கரெக்ட்டா இருக்குதுன்னு வைங்களேன். நாட்கள் ஓடும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா, கிரேட் டிப்ரஷன் வருது. அ ப அதாவது வேலை இல்லாத திண்டாட்டம்னு சொல்லுவாங்க. அந்த டைம்ல வந்து வேர்ல்டு வார் 1, வேர்ல்டு வார் 2 எல்லாம் நடந்திருந்த காலகட்டங்கள்ல எங்கேயுமே வேலை கிடையாது. யாருக்குமே வேலைவாய்ப்பு இல்ல. அந்த கிரேட் டிப்ரஷன் வரும்பொழுது, பான் மசாலா கடையுமே வந்து ரொம்பவே திணறுது. ஸோ க்ளோஸ் பண்ண நிலைமை வருது அப்படின்ட்டு அவரு ஹஸ்பண்ட் வந்து சொல்றாரு. இப்ப தான் வந்து ரோஸ் என்ட்ரி ஆகுறாங்க. இனிமேல் கடை நான் பார்த்துக்கிறேன். இந்த கடையை நான் எப்படி கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும் அப்படின்ட்டு வந்து ரோஸ் வந்து உள்ளே வர்றாங்க. உள்ளே வந்தோடனே முதல்ல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, என்றைக்குமே அதிகமான மார்ஜின் வச்சு விற்கக்கூடாது அப்படின்ட்டு சொல்லிட்டு, $3க்கு வாங்கினத $3.30 அதாவது ரூ. 3க்கு ஒரு பொருள் வாங்குறோம். அதையே ஒரு ரூ. 3.30
அளவுக்கு விற்றா போதுமானது. நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 10% மட்டும் லாபம் வச்சா போதுமானது அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்குக்கு வர்றாங்க. அதே காலகட்டங்களில் பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய பழைய துணிகள் எல்லாம் இருக்கும். அந்த துணிகளெல்லாம் எடுத்து விற்பனை கொண்டு வராங்க. அதில் என்ன விளம்பரப்படுத்துகிறாங்க அப்படின்னா, ஆண்களுக்கு தேவையான தொப்பியிலிருந்து காலில் போடக்கூடிய சாக்ஸ் வரைக்கும் எல்லாமே எங்ககிட்ட இருக்குது, எல்லாமே ரொம்ப கம்மியான விலையில் கிடைக்கிது அப்படின்ட்டு விளம்பரப்படுத்துகிறாங்க. நோட்டீஸ் அடித்து விளம்பரப்படுத்துகிறாங்க. ஒரே நாளில் பார்த்திங்க அப்படின்னா அவங்க $800 வந்து வருமானம் பார்க்குறாங்க. அவங்களோட ஒரு வருஷ வருமானத்தை அந்த ஒரே நாளில் பார்க்குறாங்க. சரிங்களா? இதனால் வந்து கொஞ்சம் வந்து ரோஸ்க்கு வந்து ஒரு பிடிப்பு வருது. அப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கொஞ்சம் நிறைய பொருட்கள்லாம் விற்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய சகோதரர்கிட்ட போயிட்டு ஒரு $500 கடனை வாங்கிட்டு வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. அதாவது ஒரு நகையெல்லாம் வாங்கி விற்கிறது, ஒரு கோட் வாங்கி விற்கிறது, மரஜாமான்கள், மேசைகள் அதெல்லாம் வாங்கி விற்கிறது. அந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே கம்மியான ப்ராஃபிட் வைக்கிறதுனால நிறைய பேர் வந்து வாங்க ஆரம்பிக்கிறாங்க. பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆகுது. அதில் முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மரச்சாமான்கள் தான் வந்து இந்த டேபிளு, மரத்தால் செய்யக்கூடிய அந்த காலகட்டங்களில் வந்து இரும்பு பெரும்பாலும் பயன்பாடு இல்லைங்க, பிளாஸ்டிக்கில் பெரும்பாலும் பயன்பாடு இல்லை, மரச்சாமான்கள் தான் அதிகமான பயன்பாடு இருந்தது. ஸோ அந்த டைமில் அது வந்து பயங்கரமாக சேல்ஸ் ஆகுது. ஏன்னா இவங்க வந்து ரோஸ் வந்து ரொம்பவே வந்து குறைவான விலையில் வந்து விற்கிறதுனால நிறைய வாடிக்கையாளர்கள் வர ஆரம்பிக்கிறாங்க. சரின்ட்டு ஒரு தடவை வந்து ஹோல்சேல் விற்பாங்க இல்லைங்களா, என்றைக்குமே வந்து ஒரு 10 கடை இருக்காங்க அப்படின்னா ஹோல்சேல் வியாபாரி, மர சாமான வியாபாரிகிட்ட போய் தான் வாங்கிட்டு வரோம். அதே மாதிரி வழக்கம் போல் வந்து ரோஸ் வந்து அந்த ஹோல்சேல் வியாபாரிகிட்ட போய் இது மாதிரி அந்த மரஜாமானம் வேணும் அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த ஹோல்சேல் விற்கக்கூடியவர் வந்து இல்லை, நான் வந்து உனக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னு கேட்டதுக்கு அந்த ஹோல்சேல் இருக்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, எங்கிட்ட வாங்கிட்டு இதுக்கு முன்னாடி வாங்கிட்டு போயிட்டு இருந்த கடைக்காரங்கெல்லாம் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, உங்களுக்கு பொருள் தரக்கூடாது, உங்களுக்கு பொருள் கொடுத்தா எங்கிட்டேருந்து மீதி இருக்கிறவங்களாம் வாங்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் வந்து ரொம்ப குறைவான விலைக்கு விற்கிறதுனால இவங்கெல்லாம் வந்து இந்த கண்டிஷன் போட்டிருக்காங்க, அதனால நான் வந்து உங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. ஸோ வெறுங்கையோட வந்து ரோஸ் வராங்க. அடுத்த நாள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரொம்ப தூரம் தள்ளி போகிறாங்க. இந்த ஹோல்சேல் கடையிலும் வேறு கடை கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தூரம் தள்ளி போய் எங்கெங்கேயோ போய் மரஜாமானம்லாம் வாங்கிட்டு வந்து கம்மியான விலைக்கு விற்றுட்டுருக்குறாங்க. அந்த டைம் ஒரு இடத்துக்கு போகும்போது பார்த்திங்க அப்படின்னா 30 நாள் தவணையில் 30 நாள் உங்கள் பணத்தை நான் திருப்பி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு $2000 மதிப்புள்ள மரஜாமான்களை வாங்கிட்டு வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு $1000-1500 பக்கத்தில் புரட்டிட்டாங்க. இன்னும் ஒரு 29ஆம் தேதி ஆகிப்போச்சு. இன்னும் ஒரு நாளில் வந்து அந்த பணத்தை திருப்பி கொடுத்தே ஆகணும். இந்த டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தூக்கமே வர மாட்டேங்குது. ஏன்னா அடுத்த நாள் காலையிலே வந்து இவங்களுக்கு வந்து வாங்கின கடனை கொடுத்தே ஆகணும். என்றைக்குமே ரோஸ் ஒரு வாக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு வேணாலும் காப்பாற்றுறதுக்கு மிகப்பெரிய அளவில் முயற்சி எடுப்பாங்க. ஸோ அது என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்தன்னைக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஜாமானைகளையும் விற்றுட்டாங்க. ஃப்ரிட்ஜு முதற்கொண்டு, மெத்தை, கட்டல், வீட்டில் செய்யக்கூடிய அண்டா குண்டா சட்டி சாமான் எல்லாத்தையும் கொண்டு போய் பாதி விலைக்கு விற்று பணத்தை புரட்டி கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. அவங்க குழந்தைங்களாம் வந்து ஸ்கூலை முடிச்சுட்டு வந்து வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது புது வீடாக இருந்தால் எப்படி இருக்குங்க, காலியாக கிடக்கும் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி காலியாக கிடக்குன்னு ரொம்பவே அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அன்னைக்கு நைட்டு கூட போயிட்டு வெளியிருந்து மெத்தையை வந்து இரவல் வாங்கிட்டு வந்தால் போட்டு படுத்து தூங்கினாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து குடுக்கல் வாங்கல்ல ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்திருக்கிறாங்க வந்து ரோஸ். இப்படி காலங்கள் போயிட்டு இருக்கும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா ஒரு இதோட நிப்பாட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிவப்பு கம்பளம் இருக்கு இல்லைங்களா, அந்த கம்பளத்தில் நம்ம கொஞ்சம் உள்ளே புகுந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு உள்ளே போகிறாங்க. போயிட்டு ஒரு கம்பளம் ஹோல்சேல் வியாபாரிகிட்ட போயிட்டு இது மாதிரி நான் அடுக்குமாடி குடியிருப்புக்கு நான் வந்து விரிக்கணும், கம்பளத்தை விரிக்கணும், அதனால் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 3000 யார்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட நம்ம நமக்கு புரியுற மாதிரி வச்சுக்கலாங்களேன், ஒரு அடி நீளமுள்ள கம்பளத்தை வந்து ஒரு ₹3 கொடுத்து வாங்கிட்டு வராங்க. அதை வாங்கிட்டு வந்து ₹3.90 விற்கிறாங்க. இது வந்து மற்ற கம்பளம் விற்கக்கூடிய கடைக்காரங்களோட ரொம்ப ரொம்ப ரேட் கம்மியான ரேட்டுன்னு வைங்களேன். இந்த மாதிரியான ரேட்டு வந்து யாருமே கொடுத்ததே கிடையாது. அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா லூயிஸ் வந்து படித்து பெரிய ஆள் ஆகிட்டார். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடையை வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. எழுதுறது எவ்வளோ செலவாகுது என்னெல்லாம் பார்த்துக்கிறாங்க. அதே சமயம் பார்த்திங்க அப்படின்னா லூயிஸ்க்கு வந்து டைம் பாஸுக்காக வந்து இந்த துப்பாக்கியெல்லாம் அங்கெல்லாம் சர்வசாதாரணமாக பயன்படுத்துவாங்க. அதை வந்து ரீயூஸ்டு துப்பாக்கியெல்லாம் எடுத்துகிட்டு வாங்கிட்டு வந்து திருப்பி ரெடி பண்ணி அதையே சேல்ஸ் பண்ணுறது. இதுதான் வந்து லூயிஸ்க்குமே ஒரு பிடிச்சமான ஒரு வேலை.
அதே டைமில் வந்து 2ஆம் உலகப் போர் நடக்கும்போது லூயிஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மிலிட்ரியில் போய் ஜாயின் பண்ணி மிலிட்ரியில் வந்து நல்ல ஒரு பர்ஃபார்ம் பண்ணதுக்காக மிகப்பெரிய ஒரு அவார்டெல்லாம் வாங்கிட்டு போர் முடியும் போது வந்து திருப்பி வந்து கடையிலே வந்து ஜாயின் பண்ணிடுறாங்க. என்றைக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரோஸ்க்கு வந்து லூயிஸ்னால் ரொம்ப பிடிக்கும். லூயிஸ் தான் வந்து கடையை நல்லா பார்த்துக்கக்கூடிய நபர் அப்படிங்கிறது என்றைக்குமே வந்து ரோஸ் மனசில் ரொம்பவே நினைக்கக்கூடிய ஆள். அந்த டைமில் இப்போது இந்த கம்பளமெல்லாம் வாங்கிட்டு வந்து சேல்ஸ் பண்ணாங்க இல்லைங்களா, உடனே வந்து அந்த கம்பளத்துக்காரர் வந்து கோர்ட்டில் போய் கேஸ் போட்டுறாங்க. அது மாதிரி 3 நீதிபதிக்கிட்ட இருந்து நோட்டீஸ் வருது. இது மாதிரி நீங்கள் வந்து கோர்ட்டில் வந்து ஆஜராகணும் இத்தனாம் தேதிக்கு. ஏன்னா நீங்கள் வந்து கம்மியான விலைக்கு கொடுத்துட்டு மற்ற கடைக்காரங்களை அழிக்க பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரியான கோர்ட்டில் கேஸ் போட்டுக்கிறாங்க. நம்ம ரோஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம பஃபட் மாதிரி தான். எப்படி பஃபட் மேலே வந்து ஒரு தடவை கேஸ் போட்டுதாங்க இல்லைங்களா, அப்போ பஃபட்டும் சார்லி மங்கரும் வந்து சோலோவாக பர்ஃபார்மன்ஸாக உள்ளே போனாங்க. சிங்கம் களை இறங்கிருச்சு அப்படிங்கிற மாதிரி, சிங்கம் என்னைக்குமே சிங்கிளாக தான் வரும் அப்படிங்கிற மாதிரி, ரோஸு வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு வக்கீலுமே இல்லாமல் சிங்க பெண்மணியாக வந்து ஜட்ஜிங் நான் போய் நின்று பேசுகிறாங்க. நான் வந்து வாடிக்கையாளர்களை ஏமாற்ற கிடையாது, அதிகமான லாபம் கொடுத்து அவங்கள நான் மோசடி பண்ண கிடையாது, யாருக்கும் லஞ்சம் கொடுக்க கிடையாது, நான் எனக்கு தேவையான லாபத்தை நான் எடுக்கிறேன், இதில் என் மேலே எந்த தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 மணி நேரம் வந்து கோர்ட்டில் வந்து நடக்குது. நடந்ததுக்கப்புறம் தீர்ப்பு வந்து நம்மளுடைய ரோஸ்க்கே வந்து சாதகமாக வந்துடுது. ஸோ ரோஸ் செஞ்சது தப்பில்லை அப்படிங்கிற மாதிரி நிரூபணம் ஆயிடுச்சு. அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னாங்க, அடுத்த நாளே போயிட்டு ஒரு பேங்க்கில் போயிட்டு கடன் வாங்குகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு $50,000 கடன் வாங்குகிறாங்க. கடன் வாங்கிட்டு இன்னும் கொஞ்சம் வந்து ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் என்ன ஒரு நிலமை அப்படின்னா, அதையே விற்று கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வருது. அந்த $50,000 வந்து அந்த தவணை தேதியும் வந்துருச்சு. ஆனால் வந்து ரோஸ்னால் வந்து அந்த பணத்தை திருப்பி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்த உடனே ரோஸுக்கு டக்குன்னு ஒரு ஐடியா கிடைக்குது. எப்படி நம்ம வந்து கோயம்புத்தூரில் வந்து கொடிசியா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்போ பண்ணுவாங்க இல்லைங்களா, அங்கே மிகப்பெரிய ஒரு இடம், சேல்ஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும். ஸோ அது மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்த வந்து வாடகைக்கு பிடிச்சி இருக்கிற எல்லா சோஃபா எல்லாத்தையும் கொண்டு போய் இறக்கி எல்லா பக்கம் நோட்டீஸ் கொடுக்குறாங்க. இதுக்கு மேலே ஆஃபர் யாருமே கொடுக்க மாட்டாங்க, டிஸ்கவுண்ட் அப்படின்ட்டு ஏகப்பட்ட ஆஃபர் கொடுக்குறாங்க. இந்த ஆஃபரை பார்த்ததுக்கப்புறம் அந்த ஒரே நாளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் விற்று முடிக்கும்போது அவங்க வந்து $2.5 மில்லியன் வந்து லாபத்தை சம்பாதிக்கிறாங்க. அன்றைக்கே வந்து எல்லா பக்கமும் பேர் பெற ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ரோஸ் கடையா, லூயிஸ் கடையா, இங்கே தான்ப்பா பொருள் வாங்கணும், இங்கே தான்ப்பா ரேட்டு கம்மி அப்படிங்கிற அளவுக்கு பயங்கரமாக வந்து புகழ் உச்சிக்கு பரவ ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட வந்து ஒமேகாவில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே வந்து ரோஸ் கடைக்கு தான் வந்து வாங்க ஆரம்பித்தாங்க. என்ன எப்படி அப்படின்னா, நம்ம வீட்டிலலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கல்யாணம், சீர், குழந்தை பிறந்துருச்சு, இல்லை புதுசாக ஒரு வீட்டுக்கு போகிறோம், எல்லாத்துக்கும் போய் நம்ம மர ஜாமானம், பீரோ கட்டில் வாங்கி கொடுப்போம் இல்லைங்களா, அது மாதிரி எந்த ஒரு ஃபங்க்ஷன் நடந்தாலும் ரோஸ் கடையில் தான் போய் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. மிகப்பெரிய அளவில் ரோஸோடைய கடை வந்து விரிவாக ஆகிட்டே இருக்குது. அதே சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னா, ரோஸ்க்கு எதிராக கேஸ் கொடுத்தவங்க, ரோஸ்க்கு வந்து மரஜாமானமெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த சின்ன சின்ன கடைகள் எல்லா கடையுமே வந்து இழுத்து பூட்டிட்டு, திண்டுக்கல் பூட்டு வாங்கி பூட்டிட்டு எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க. ஸோ எல்லாத்தையும் அடித்து நொறுக்கிட்டு நம்ம ரோஸ் வந்து மேலே போய்கிட்டே இருக்கிறாங்க. இந்த காலங்கள் உருண்டு ஓடிக்கிட்டே இருக்குதுன்னு வைங்களேன். இப்படி உருண்டு ஓடும்போது கிட்டத்தட்ட ஒரு 3 ஏக்கர் அளவில் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து 3 ஏக்கர் அளவில் வந்து ஒரு ஃபர்னிச்சர் கடை இருக்குதுன்னா, அதில் எத்தனை ஃபர்னிச்சர்ஸ் இருக்குதுன்னு நீங்களே நினச்சி பாருங்களேன். அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு ஃபர்னிச்சர் கடையே வந்து அந்த ரோஸ் வந்து திறக்கிறாங்க. வருஷத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா குறைஞ்சது $10 மில்லியன் லாபம் இல்லாமல் நடக்கலை. அதிகபட்சம் பார்த்திங்கன்னா டேர்ன் ஓவரே பார்த்திங்கன்னா ஒரு $100 மில்லியன் தாண்டுது. அமெரிக்காவே வந்து கொஞ்சம் திணற நிலைமை ஆயிடுச்சு வச்சுங்களேன். அதே டைமில் வந்து ரோஸ்க்கு வந்து கொஞ்சம் வயசாகுது. இடையிலலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பஃபட் வந்து இந்த கடை மேலே ஒரு கண் இருந்துகிட்டே இருக்குது. இடையிலலாம் வந்து ரோஸ்ட் வந்து கேட்டுக்கிறாங்க. அப்போவெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரோஸ் வந்து பஃபட் வந்து கண்டபடிக்கு திட்டுவாராமா, அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்பட்டுருக்கிறான் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ரோஸ் வந்து பஃபட் வந்து திட்டியிருக்கிறாங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருந்திருக்குது. ஸோ இடையில வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஜெர்மன் நிறுவனம் வந்து ரோஸோட ஃபர்னிச்சர் கடை வந்து கிட்டத்தட்ட ஒரு $80 மில்லியன் கொடுத்து வாங்குறதுக்கு முன் வந்திருக்கிறாங்க. இந்த விஷயம் பஃபட்டுக்கும் தெரிஞ்சிருச்சு. ஆனால் வந்து ரோஸுக்கு வந்து ஒரு ஜெர்மனுக்கு வந்து அவங்களோட கடையை வந்து கொடுக்கறதுக்கு விருப்பமே இல்லை. அதனால் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பஃபட்டை வந்து
என் கடையை வந்து நீ பாரு, உனக்கு பிடிச்சிருந்தா நீ வாங்கிக்கோ அப்படின்ட்டு இது மாதிரி மெசேஜ் கொடுக்குறாங்க, ஒரு லெட்டர் எழுதி போடுறாங்க. பஃபெட்டுக்கு ரொம்ப ஆர்வமாயிருச்சு. பஃபெட்டுக்கு ரோஸ்க்கு உள்ள வித்தியாசம் பார்த்தீங்க அப்படின்னா, வயசு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, பஃபெட்டுக்கு 50 வயசுனா ரோஸ்க்கு கிட்டத்தட்ட 95 வயசு ஆயிருச்சு. அப்போ எவ்வளோ பெரிய வயசு வித்தியாசம்னு பாருங்க. பஃபெட் உள்ள வராரு. என்னைக்குமே வந்து ரோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கடையில இருக்கக்கூடியவங்கள வந்து 24 மணி நேரம், அதாவது இப்ப இருந்துன்னு இல்ல, ஆரம்பத்துலேருந்தே வந்து கடையில இருக்கவங்க கூட நீ உருப்பட மாட்டீங்க, நீங்க நாசமா போயிருவீங்க, உங்கள வச்சு கடை நடத்தினா கடை திவாலாகி போயிரு, இந்த மாதிரி 24 மாதிரி எரிஞ்செரிஞ்சு உழுகக்கூடிய ஒரு நபராக தான் இருக்கிறாங்க. அந்த கடையில் வேலை செய்யக்கூடிய முக்கால்வாசி பேர் பார்த்தீங்க அப்படின்னா, ரோஸோட சொந்தக்காரங்களா தான் இருப்பாங்க. ஆனால் அந்த சொந்தக்காரங்களுக்கெல்லாம் வந்து ரோஸ் எப்பவுமே இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி அது என்னதான் சத்தம் போட்டாலும் அவங்களாம் கண்டுக்க மாட்டாங்க. சரி, ரோஸ் தானே சத்தம் போடுறா அப்படிங்கிற மாதிரி எதுவும் கண்டுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னு, ஏன்னா இது நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா வந்த இடம் அப்படி. வாழ்க்கையில் எங்கே திக்கு தெரியாத இடத்துல இருந்து வந்து நம்ம என்ன ஆக போகுது அப்படிங்கிற கேள்விக்குறியோடு வந்து இன்றைக்கி மிகப்பெரிய இடத்துல வந்திருக்கிறவங்களுக்கு என்றைக்குமே அந்த வந்து தன் கடை மீது அளவுக்கரிய நம்பிக்கையும் கடை மீது வந்து பற்று அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம கடை என்ன என்ன ஆனாலும் தப்பாக ஆயிடக்கூடாது, இல்லை இழுத்து நஷ்டமாயிடக்கூடாதுங்கிறனால மற்றவங்க மேலே கோவத்தை செலுத்துவாங்க. ஆனால் வந்து அந்த ஊழியர் மேலே வந்து தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு விரோதமோ மனப்போக்குமே வச்சுக்க மாட்டாங்க. ஸோ பஃபெட் உள்ளே வரும்போது இந்த விஷயம் எல்லாமே நடந்துட்டு இருக்குது. இந்த இடையில வந்து திட்டு வாங்காமல் இருக்கக்கூடிய ஒரே ஆள் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா லூயிஸ் தான். நம்ம லூயிஸ் ரோஸோட மகன் லூயிஸ் தான் வந்து என்றைக்குமே வந்து திட்டு வாங்க மாட்டாங்க. அம்மாவோடைய கோவத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து லூயிஸ் வந்து நடந்துக்குவார். பஃபெட்டு வந்து பார்க்குறாரு, லூயிஸ் அறிமுகப்படுத்துகிறாரு. அப்புறம் லூயிஸும் பஃபெட்டும் நிறைய நேரம் பேசுகிறாங்க. ஸோ பஃபெட் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, ரோஸ் கூட அதிக நேரம் பேசாமல் லூயிஸ் கூட மட்டும்தான் அதிக நேரம் பேசுகிறாங்க. லூயிஸ் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த கடை இனிமேல் பார்த்துக்கக்கூடியவங்க வந்து என்னுடைய பசங்க 2 பேர் இருக்கிறாங்க, நீங்கள் அவங்க கூட தான் நீங்கள் அதிகமாக டீல் பேசிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு, அவங்க தான் மேலாண்மை பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு பஃபெட் ஆஃபீஸ் வர சொல்லிடுங்க அப்படின்ட்டு போயிடுறாரு. பஃபெட்டுக்கு வந்து இந்த பெண்மணி பற்றின வரலாறு எல்லாமே வந்து முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுருந்தாரு. அதனால் ஓகே அப்படிங்கிற நிலைமையில தான் இருந்தாங்க. அப்புறம் ஒரு நாள் வந்து அக்ரிமெண்ட் போட வர்றாங்க. கடையை பெஸ்ட் அட்வைஸர் வாங்குற நிலைமைக்கு வருது. அப்போ ரோஸ் வேறு இடத்துல உட்காந்துருக்குறாங்க, பஃபெட் ஒரு இடத்துல உட்காந்துருக்குறாங்க. பஃபெட் வந்து உங்கள் கடைக்கு நீங்கள் என்ன கேட்குறீங்க அப்படிங்கிறது மட்டும்தான் கேள்வி கேட்டாங்க. நான் வந்து பஃபெட் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் கடையில் இருக்கக்கூடிய மரஜாமான்கள் என்ன ரேட்டுக்கு இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து எக்காரணத்து கொண்டும் நான் வந்து அனலைஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு ரோஸ் மேலே நம்பிக்கை இருக்குது. ரோஸ் வாக்கு கொடுத்துட்டா வாக்கு தான். அதனால் நான் ஆடிட் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற விஷயத்த முன்னாடியே சொல்லிடுறாங்க. எந்த கடைக்குமே வந்து பஃபெட் அப்படி சொன்னதே கிடையாது. இந்த இடத்துல மட்டும் பஃபெட் அப்படி சொல்கிறாரு. சரின்ட்டு ரோஸ் இருந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு ஜெர்மன் நிறுவனம் வந்து $80 மில்லியன் வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு அவ்வளோ வேணாம். எனக்கு $55 மில்லியன் மட்டும் கொடுத்தா போதும் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. பஃபெட்டும் ஓகே அப்படின்றாரு. ஆனால் பஃபெட் மனசில் என்ன நினச்சிக்கிறாருன்னா, இந்த வாக்குறுதியை தயவு செஞ்சு திருப்பி மறுபரிசீலனை செஞ்சு இன்னும் கொஞ்சம் அதிகமாக கேட்டாலும் நான் கொடுக்க தயாராக இருக்கேன். ஏன்னா இதோட ஒர்த் அந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது பஃபெட் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 மருமகன்களும் வந்து ஜெர்மன் நிறுவனத்தை விற்கணும்னு ஒத்த காலில் நிற்கிறாங்க. ஏன்னா அதில் தான் காசு அதிகமாக வருது அப்படின்ட்டு. ஆனால் ரோஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு தேவையான காசை நீங்கள் வாங்கிட்டு போய்க்கிங்க, நான் வந்து ஜெர்மன் நிறுவனத்துக்கு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை சொல்லி 2 மருமகன்களுக்கும் வந்து தேவையான காசை கொடுத்து கிட்டத்தட்ட முக்கியமாக எல்லாமே லூயிஸோட கண்ட்ரோலுக்கு கீழே எல்லாமே கொண்டு வர்றாங்க. இது காலங்கள் முடிஞ்ச உடனே வந்து பஃபெட் வந்து 2 கண்டிஷன் வைக்கிறாரு. இதில் கேபிட்டல் அலோகேஷன், எவ்வளோ பணம் எவ்வளோ முதலீடு பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய கண்ட்ரோலில் இருக்கும். மேனேஜரை யார் அப்பாயின்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறது என் கண்ட்ரோல் இருக்கணும். மீதி எல்லாமே நீங்களே பார்த்துக்குங்க. எனக்குமே பஃபெட் ஸ்டைல் அப்படி தான். ஒரு கம்பெனி போய் விலைக்கு வாங்குறாரு அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய ஓனரையே வந்து பார்த்துக்க விட்ருவாங்க. அவங்களுக்கு தேவையான சம்பளமாவோ இல்லை பார்ட்னர்ஷிப்பில் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜோ அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. இவர் வந்து உள்ளே டைரெக்டாக உள்ளே போய் இன்வால்வ் ஆக மாட்டார். அதை பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோவிலேயே வந்து தெரியும். சரிங்களா? இப்படி போயிட்டுருக்குது. அதே சமயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ப்ரெஸ் மீட்டு பஃபெட் வைக்கிறாரு. இது மாதிரி வந்து இந்த மாதிரி கடை நான் வாங்க போகிறேன், இந்த கடையோட ரோஸோட வரலாறு என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரலாறெல்லாம் வந்து போட்டு காமிக்கிறாரு. போட்டு காமிக்கும்போது ரோஸ் ரொம்பவே வந்து மனசு உருகுறாங்க, அழுகுறாங்க. அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா, பஃபெட் என்ன பண்ணுறாருன்னா 2 பல்கலைக்கழகத்தின் மூலிமா வந்து ரோஸ்க்கு வந்து ஒரு பட்டமளிப்பு விழாவும் கொடுக்குறாங்க. 2 பட்டமளிப்பு விழா நடக்குது. அதில் வந்து ஒரு ரிப்போர்ட்டர் வந்து கேட்குறாரு, உங்களுக்கு வந்து எந்த பட்டம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்குறாரு. ஒரு குறிப்பிட்ட காலேஜோடைய பட்டம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ரோஸ். ஏன்னு கேட்டால், ஏன்னா அந்த என் கடையில் தான் வந்து அவங்க கம்பளம் வாங்கிட்டு போனாங்க, அதனால் எனக்கு அந்த இதுதான் பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கூட வந்து லாயலிட்டி தான் எதிர்பார்க்குறாங்க. ஸோ எல்லாமே நல்லபடியாக போயிட்டுருக்குன்னு நினைக்கும் போது தான் வந்து இங்கே பிரச்சனைகள், அடுத்த வகையான பிரச்சனைகள் இது. இப்போ என்றைக்குமே வந்து நம்ம ரோஸ் வந்து கொஞ்சம் கடுமையான சொற்களை வந்து எப்பவுமே பேசிகிட்டே இருக்கிறதுனால, லூயிஸ்
லூயிஸோட பசங்க, அதாவது ரோஸோடைய பேரன்களுக்கு வந்து கஸ்டமர்ஸ் முன்னால் வந்து அவங்கள வந்து திட்டுறத வந்து ரொம்பவே பிடிக்கல. 24 மணி நேரம் வந்து நீ உருப்பட மாட்ட, நீங்களாம் வந்து கடை திவாலாக்கி விட்டுருவீங்க, எல்லாம் நாசமாக போயிடுவீங்க அப்படின்ட்டு 24 மணி நேரம் திட்டும் பொழுது பசங்கள பேரண்ட்கெல்லாம் வந்து என்னடா இது இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தன்னோட பாட்டி கூட பேசுறது நிப்பாட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ரோஸ் கூட பேசுறதே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நிப்பாட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுவே வந்து ரோஸ்க்கு வந்து அதிக அளவில் மனசுக்குள்ளே வந்து சங்கடத்தை ஏற்படுத்துது. ஒரு தடவை வந்து கம்பளம் ஹோல்சேலாக வாங்கக்கூடிய இடத்துல வந்து ரோஸ் கூட கன்சல்டிங் பண்ணாமல் ரோஸோட கிட்ட அதாவது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்காம இவங்களே ஒரு முடிவு எடுத்து ஒரு இடத்துல கம்பளத்தை வாங்கிட்டாங்க. இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய அளவில் வாக்குவாதம் ஏற்படுது. உடனே ரோஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு ஒரு $90,000 கொடுத்துருங்க, நான் கடையை விட்டு வெளியே போயிடுறேன், இனிமேல் இந்த கடைக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு $90,000 வாங்கிட்டு அவங்க தனியாக போயிடுறாங்க. அங்கே போன உடனே பார்த்திங்க அப்படின்னா, ஆடின காலும் பாடின வாயும் சும்மா இருக்காது அப்படிங்கிற மாதிரி பிறந்ததுலேருந்தே தொழில ஆரம்பித்தவங்கள போய் 95 வயசே ஆனாலும் ஸோ ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படி தான் நினைக்கிறாங்க. இவங்க முக்கியமாக வந்து பஃபெட்டுக்கு விற்கணும்னு ஏன் நினச்சாருங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து 2 கால்லையும் வந்து முட்டி ஆப்ரேஷன் பண்ணிடுச்சு. வீல் சேரில் தான் போயிட்டு வந்துட்டுருப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து பஃபெட்டுக்கு வந்து அவங்களுடைய கம்பெனியை வந்து விற்றுருப்பாங்க, இல்லைன்னா விற்றுருக்க மாட்டாங்க. ஸோ இருந்தாலும் வந்து சரி அப்படின்ட்டு ஏற்கனவே அவங்க வச்சுருந்த கடையிலிருந்து கொஞ்சம் தள்ளி ரோஸ்க்கு சொந்தமான ஒரு குடோன் இருக்கு இல்லைங்களா, அந்த குடோனை திருப்பி பெயிண்ட் அடித்து புத்தம் வச்சு திருப்பி வெளியிருந்து மரஜாமான்களை இறக்கி இவங்களுடைய பையனுடைய, அதாவது லூயிஸோடைய கடைக்கு போட்டியாக அவங்க ஒரு கடையை ஆரம்பிக்கிறாங்க. பத்திரிக்கையாளர்லாம் கேட்குறாங்க, ஏங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த கடையை நான் சாம்பலாக்காமல் விட மாட்டேன், அவங்க $100 கோட் பண்ணாங்கன்னா நான் $80 கோட் பண்ணுவேன், என்னால் எல்லா பொருளும் விற்க முடியும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அந்த கடை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டெய்லி $3000 வருமானம் பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரே நாளில் வந்து பார்த்திங்கன்னா $18,000 வருமானம் வர ஆரம்பிச்சிருச்சு. திருப்பி வந்து பார்த்திங்கன்னா ரோஸு நிறையா பணம் புழங்க ஆரம்பிச்சிருச்சு. இது எல்லாம் வந்து பஃபெட் வந்து பார்த்துட்ருக்காரு. பஃபெட்டுக்கு என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா, குடும்ப சண்டைக்குள்ள வந்து அவர் என்றைக்குமே இன்வால்வ் ஆக மாட்டார். பெருசா வந்து கண்டுக்கவே மாட்டார். ஏன்னா அவருக்கு வந்து அவங்க அம்மா மூலியமா ஏற்பட்ட அந்த பாதிப்புனால அவருக்கு சண்டைனாவே பிடிக்காது. எந்த இடத்துலையும் வந்து சமாதானமாக போறனா தான் பஃபெட்டுக்கு வந்து பிடிக்கும். ஸோ அதனால் வந்து ரோஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, பஃபெட் வந்து என் கூட நிற்கல, குடும்ப சண்டையில் வந்து பேரன்கள்லாம் பண்ணது தப்பு, நான் பண்ணது தான் கரெக்டு அப்படின்ட்டு பஃபெட் என் கூட நிற்கல அப்படின்னு சொல்லிட்டு பஃபெட் மேலே மிகப்பெரிய அளவு கோவம், அவன் என் நண்பனே கிடையாது அப்படின்ட்டு நிறைய ப்ரெஸ் மீட்டிங்லாம் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் வந்து பஃபெட்டுக்கு வந்து தெரிஞ்சுட்டு ரொம்பவே மனதளவில் வந்து ரொம்பவே வருத்தப்படுறாரு. இப்படி காலங்கள் உருண்டோடிட்டே இருக்கும் பொழுது லூயி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதான் ரோஸோடைய மகன் என்ன பண்ணுறாருன்னா, அவங்க அம்மாவை போய் பார்த்துட்டு, அம்மா இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத வேலை, உங்கள் கடையை எங்களுக்கே கொடுத்துருங்க, ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்குறாங்க. ஒரு பாசத்தினால அப்படியே பேசுகிறாங்க. அதே சமயம் வந்து 2 வருஷம் ஆயிடுச்சு இல்லைங்களா, ரோஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா தனிமை, வெறுமை, சொந்தக்காரங்க யாருமே இல்லை, நம்ம கூட இருந்த மகள்கள் யாருமே இல்லை, நம்ம பேரன்கள் இல்லை, பசங்க இல்லை, ஒரு தனிமையாக இருக்கிறது விரும்பலை. ஸோ அதனால் சரி ஓகே ஒத்துக்கிறேன், பஃபெட்டை வர சொல்லுங்கள் பேசலாம் அப்படின்னோடனே பஃபெட்டுக்கு சமாதானம்னா சொல்லவா வேணுங்க, அவருக்கு கையில் அல்வா சாப்பிட்ற மாதிரி தான். உடனே பஃபெட் என்ன பண்ணுறாருன்னா, மிகப்பெரிய ஒரு பொக்கேவை தூக்கிட்டு கை நிறையா வந்து சீஸ் கேண்டீஸு, அவரோட கம்பெனி தான், அந்த கேண்டீஸை தூக்கிட்டு போயிட்டு ரோஸை பார்க்குறாங்க. ரோஸுமே பஃபெட்டும் ரொம்ப நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து பஃபெட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எனக்கு நீங்கள் ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று சைன் பண்ணணும். அதாவது இனிமேல் உங்கள் குடும்பமோ இல்லை நீங்களோ வந்து உங்கள் பேரையோ இல்லையா புதுசாக வந்து ஒரு ஃபர்னிச்சர் ஸ்டோரையோ திறக்கக்கூடாது, ஒரு 5 வருஷம் நீங்கள் இது பண்ணக்கூடாதுன்னு எனக்கு ஒரு அக்ரிமெண்ட் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. ரோஸும் ஓகே நான் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. இந்த இடத்துல பஃபெட் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு வயதானவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 100 வயது நெருங்கிய ஒருத்தவங்ககிட்ட போயிட்டு நான் அந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் கேட்கறது எனக்கே ரொம்ப கேவலமாக தான் இருந்துச்சு. ஆனால் அந்த அக்ரிமெண்ட் வந்து நான் முதலே போட்டிருக்கணும், அந்த முதலே போட்டிருந்தேன் அப்படின்னு இந்த பிரச்சனையெல்லாம் வந்திருக்காது அப்படின்னு பஃபெட் மனசுக்குள்ளே நினைக்கிறாரு. அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ரோஸ் கடைசியாக ஆரம்பித்த அந்த குடோனுக்கும் ரோஸோடைய பேரை பயன்படுத்திக்கிறதுக்காகவும் கிட்டத்தட்ட ஒரு $5 மில்லியன் வந்து ரோஸ்க்கு கொடுக்குறாரு. கொடுத்துட்டு அக்ரிமெண்ட் சைன் ஆகுது. வழக்கம் போல் நம்ம பஃபெட் என்றைக்குமே பெருமைப்படுத்துறதில்ல, என்றைக்குமே அவரை அடிச்சுக்க ஆளே இல்லை. ஸோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு பட்டமளிப்பு விழாவெல்லாம் நடத்துகிறாங்க. லூயிஸுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியலைஸ்ட், அதாவது ஒரு கடையை நடத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு பெண்மணி அப்படிங்கிற அமெரிக்காவிலே மிகப்பெரிய ஒரு விருதெல்லாம் கொடுக்குறாங்க. அப்போ ரோஸ் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, என்னை இந்த அளவுக்கு உயர்த்தி அமெரிக்காவுக்கு நான் என்றைக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அன்றைக்கி அமெரிக்கா இல்லைன்னா நான் இன்றைக்கி இந்த அளவுக்கு நான் வளர்ந்துருக்க மாட்டேன். அமெரிக்காவோட மக்களை ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேயே மிகப்பெரிய அளவில் அந்த
அழுகை அந்த நம்ம தமிழ் படத்துல கிளைமேக்ஸில் வரும் பார்த்தீங்களா, ஒரே அழுகை அந்த மாதிரியெல்லாம் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரியெல்லாம் நடந்து முடிஞ்சு வெற்றிகரமாக வந்து முடியுது. இப்படித்தான் வந்து நம்ம பஃபட் வந்து எவ்வளோ பெரிய ஃபர்னிச்சர் கதையே வாங்கியிருக்காரு. கதையும் ரொம்ப நீளமாக இருக்குதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் பக்கத்தில் பேசியிருக்கிறேன். இடையில வேறு 2 மணி நேரம் ஆடு வேறு எங்கே போச்சுன்னு தெரியல. பக்கத்து காட்டுக்கு போயிடுச்சுன்னா வந்து ஒரே சண்டையாக தான் இருக்கும். ஸோ மறக்காமல் வீடியோ முழுசாக பார்த்ததுக்கு நான் ரொம்பவே நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க. மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் லைக் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா தான் யூடியூப் அல்காரிதம் வந்து நிறைய பேர்த்துக்கு எடுத்துகிட்டு போகும். இல்லைன்னா வந்து அது எங்கேயுமே எடுத்துகிட்டு போகாது. வீடியோவில் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு குவாலிட்டியாக கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.